ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ் மக்களுக்கு பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்க? எல்லா குடும்ப அட்டைக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடைக்குமா? எண்ணெயிலிருந்து இந்த பொங்கல் பரிசு கொடுக்கப்படும். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ போகும் முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு வழங்குறது வழக்கம். 2026 பொங்கல் முன்னிட்டு பொங்கல் பரிசு கொடுக்கும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி பொங்கல் பரிசில் ரூபாய் 3000 கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் 1000 ரூபாய் வழங்கிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி 3000 கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஆனால் காசு ஒன்றும் கொடுக்கவே இல்லை. இந்த வாட்டி 3000 கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இனி இந்த பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கலாம். அரிசி பெறும் குடும்ப அட்டையுள்ள அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும். இது எண்ணெயிலிருந்து கொடுக்கப்படும் என்றால் இந்த மாதம் 8ஆம் தேதியிலிருந்து டோக்கன் மூலமாக ரேஷன் கடைகளில் இந்த பொங்கல் பரிசு வழங்கப்படும். இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தெரிவிச்சிருக்க பொங்கல் பரிசு. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தெரிவிச்சிருக்க பொங்கல் பரிசை பற்றி தான். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.